பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 7 verse 6. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். The Lord your God has chosen you to be a people for his own possession. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய பிள்ளையாக நீங்க வாழ வேண்டும் என்று அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று. நீங்க இன்னைக்கு அநேக நாட்கள் நீங்க கர்த்தருடைய சமூகத்துல போய் காத்திருந்து ஜெபிக்கிறீங்க, அப்படிதானே? அநேக விண்ணப்பங்களை வைத்து நீங்க ஜெபிப்பீங்க. கர்த்தர் உங்களிடத்துல அநேக நாட்கள் உங்களிடத்துல பேசி இருக்கிறாங்க, மகனே மகளே நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று. அப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும், ஏசப்பா என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், நானே ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஏன் என்ன ஏசப்பா தெரிந்து கொண்டிருக்கிறாங்க, எதற்காக என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏசப்பா ஏன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, அவருடைய பிள்ளையாக வாழணும், அவருக்காக நீங்க வாழணும். அவர் உங்க மேல அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார். அவர் உங்களை நம்பி இருக்கிறதுனால அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து சாட்சியாக வாழ்ந்து அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தணும். அநேக மக்களுக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தை நீங்க சொல்லணும்னு சொல்லிதான் அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்க அநேக நாட்கள் சந்தோஷமாக நீங்க இருந்தீங்க, அப்படிதானே? ஏசப்பா என்ன பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாங்க, என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாங்க, ஏசப்பா எனக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க. ஆனா எதற்காக தெரிந்து கொண்டாங்கன்னு சொல்லி சரியாக நீங்க புரிந்து கொள்ளல. அவருடைய பிள்ளையாக வாழ்கிறதற்காக, அவருக்காக வாழணும், அவருடைய ஜனமாக வாழ வேண்டும் என்று அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்க என்ன செய்யணும்? அவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் அப்படின்னா, எப்படி இயேசு அவர் இந்த உலகத்திற்கு வந்து எப்படி எக்ஸாம்பிளாக அவர் வாழ்ந்து காமிச்சாரோ, அதே போல அவரையே நம்ம ஃபாலோ பண்ணி அவர் சொல்லியிருக்கிறபடியே நம்ம வாழ வேண்டும். அப்போ நீங்க இந்த நாள்ல உங்களை அர்ப்பணிங்க. அதிகாலையில் எழுந்து நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே இசபா வேத வசனத்தின்படி வாழ என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அநேகருக்கு நீங்க ஏசப்பாவுடைய அன்பை நீங்க சொல்லுங்க, நிச்சயம் ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்களை ஆண்டவரே ஏசப்பா ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாக நீங்க சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து வாழுகின்ற ஒரு பிள்ளையாக நீங்க காட்டுகிற பாதையில ஆண்டவரை செல்வதற்காக ஆண்டவரை பிள்ளைங்களை அழைத்திருக்கிறீங்க, தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. அவைகள் எல்லாவற்றையும் பிள்ளைங்க உணர்ந்து ஆண்டவரே ஏசப்பா வாழ இந்த நாள்ல தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க ஆண்டவரே ஏசப்பா. நீங்களே ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய சொந்த பிள்ளையாக அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்காக வாழ வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏசப்பாவுடைய செல்ல பிள்ளையாக நீங்க இருங்க. எப்பொழுதும் ஏசப்பாவையே சார்ந்திருங்க. அவருடைய சமூகத்துல காத்திருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.